Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான மரவள்ளி கிழங்கு பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. மரவள்ளி கிழங்கு பாயாசம் செய்யறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். முதல்ல இந்த மரவள்ளி கிழங்கோட தோலை கட் பண்ணி எடுக்கலாம். மரவள்ளி கிழங்குல இந்த மாதிரி ஒரு கோடு போட்டதுக்கப்புறமா அதுலேருந்து தோலை கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா தோலை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மரவள்ளி கிழங்கோட தோலை கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கிழங்கை தண்ணியில் ஒரு வாட்டி நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா பாதியாக கட் பண்ணி எடுக்கலாம். மரவள்ளி கிழங்கை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மரவள்ளி கிழங்கை நம்ம வேக வச்சு எடுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் இந்த மரவள்ளி கிழங்கை சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லாவே கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லாவே கொதிக்க விடலாம். இந்த கிழங்கை பார்த்தீங்கன்னா ஒரு அரை பதத்துக்கு வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னாலே போதும். இது நல்லாவே கொதிக்க விட்டு எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த தண்ணியை வடிகட்டி எடுக்கலாம். இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு நல்லா சூடார வச்சு எடுக்கலாம். அடுத்ததாக இன்னொரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்கலாம். நீங்கள் உங்கள் இனிப்பு சுவைக்கேற்ப வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் தண்ணியில் நல்லாவே கரைஞ்சி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. வெல்லம் தண்ணியில் நல்லாவே கரைஞ்சி வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வைக்கலாம். நம்ம அரை பதத்துக்கு வேக வச்சு எடுத்துருந்த மரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே சூடாறியாச்சு. இப்போது இந்த மரவள்ளி கிழங்கு நல்லா துருவி எடுக்கலாம். கிழங்கை துருவி எடுக்கும்போது அதில் இருக்கிற கம்பு பகுதியை மட்டும் தனியாக எடுத்து தூக்கி போட்டுருங்க. பாருங்கள், எல்லா மரவள்ளி கிழங்கையுமே நல்லா துருவி எடுத்து வச்சாச்சு. இப்போது நம்ம மரவள்ளி கிழங்கு பாயாசம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த தேங்காவை இந்த நெய்யில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். தேங்காவை இந்த மாதிரி நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம பாயாசத்தில் சேர்க்கும்போது பாயாசம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பாயாசத்தில் தேங்காய் துண்டுகள் சேர்க்குறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் துண்டுகள் லைட்டாக சிவந்து வர ஆரம்பிச்சாச்சு. அடுத்ததாக இதில் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உலர்ந்த திராட்சைகளையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்தாச்சு. இதை தனியாக எடுத்து வைக்கலாம். அடுத்ததாக இதே நெய்யில் நம்ம துருவி எடுத்து வச்சுருந்த மரவள்ளி கிழங்கை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நெய்யிலேயே ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்த அந்த வெள்ளைப்பாகை வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இந்த வெள்ளைப்பாகோட சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிதமான தீயிலிருந்து இது நல்லாவே கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வெள்ளைப்பாகோட சேர்த்து நல்லாவே கொதிக்க விட்டு எடுத்தாச்சு. அடுத்ததாக நல்லா கெட்டியான 1ஆம் தேங்காய் பால் அப்புறமா 2ஆம் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். முதல்ல இதில் 2ஆம் தேங்காய் பாலை சேர்க்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்ததாக இதில் வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காவை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா நல்லா கெட்டியான 1ஆம் தேங்காய் பாலை சேர்க்கலாம். கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்திருந்த தேங்காய் முந்திரி பருப்பு உலர்ந்த திராட்சைகளையும் சேர்க்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். 1ஆம் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா இதை கொதிக்க விட தேவையில்லை. இப்போ பாருங்கள், நம்மளோட சுவையான மரவள்ளி கிழங்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.